வாழ்க்கையில் இழந்ததை திரும்பப் பெற முடியாத சில விஷயங்கள பத்தி மட்டும் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதலாவது உடலை விட்டு பிரிந்த உயிர். ஒன்ஸ் நம்ம இறந்துட்டோம் அப்டின்னாக்கா, அந்த உயிரானது திரும்ப அந்த உடலில் சேரவே சேராது. என்னதான் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தோம்னா, நம்ம உடல அழகா ட்ரெஸ் பண்ணியோ, எக்சர்சைஸ் பண்ணிட்டோ, நல்ல சாப்பாட சாப்ட்டு வாழ்ந்திருந்தாலும் சரி, ஒன்ஸ் அந்த உடல விட்டு உயிர் பிரிச்சுனாக்கா, திரும்ப சேரவே சேராது. 2வது விஷயம் என்ன அப்டின்னாக்கா, வறுமை இழந்த சந்தோஷங்கள். நம்ம வறுமையான காலத்துல பார்த்தோம்னா, நெறைய விஷயத்த இழந்திருப்போம். ஒரு வேள சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுருப்போம். அந்த காலத்துல பார்த்தோம்னா, நம்ம இழந்த சந்தோஷங்கள் நெறையவே இருக்கும். ஒன்ஸ் அந்த இழந்த சந்தோஷங்கள் இழந்தது மட்டும் தான். நம்ம எவ்வளவுதான் பணம் சம்பாரிச்சாலும் பார்த்தோம்னாக்கா, அந்த வறுமையான காலங்கள நம்மளால மாத்தவே முடியாது. 3வது விஷயம் பார்த்தோம்னாக்கா, தவறவிடப்பட்ட கல்விகள். நம்ம சின்ன வயசுல பார்த்தா ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு காரணத்தினால படிச்சிருந்தாலும் சரி, குடும்ப சூழ்நிலைக்காக அந்த படிப்ப விட்டுட்டு இருப்போம். ஒன்ஸ் நம்ம படிப்ப தவற விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, நெறைய ஏமாற்றங்கள் சரி, நெறைய பேர் நெறைய விஷயங்களுக்காக நம்ம நம்ம ஏமாற்றப்பட்டுருப்போம். அது உண்மையானது. கல்வி எக்காரணத்த கொண்டும் பார்த்தா தவற விடாதீங்க. 4வது என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இழந்து விட்ட இளமை. இளமை காலம் தான் ஒரு மனுஷனோட காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானது. இளமையான காலத்துல தான் நம்ம பார்த்தா சந்தோஷமா இருந்திருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்திருப்போம். எவ்வளோ வாழ்க்கையில அனுபவிப்போமோ, அந்த விஷயங்கள அனுபவிச்சிருப்போம். இப்ப சில பேர் பார்த்தா, அந்த இளமையான காலத்துல கூட ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெறும் படிக்கிறது மட்டுமே வாழ்க்கையா வச்சிருப்பாங்க. சில பேர் விளையாடுறது மட்டுமே வாழ்க்கையா வச்சிருப்பாங்க. சில பேர் பார்த்தோன்னா, பணம் சம்பாரிக்கிறத மட்டுமே வாழ்க்கையா வச்சிருப்பாங்க. இது 3மே முக்கியம் தான். அதோட சேர்ந்து பார்த்தோன்னா, சில சந்தோஷமான வேலைகள நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் முதுமை காலத்துல பார்த்தோன்னா, அத நினைச்சு நான் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். 5வது விஷயங்கள் என்ன அப்படி கடந்து விட்ட நேரம். நேரத்த பார்த்தோன்னா நம்ம நெறைய வீணடிக்கிறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, நான் அந்த கட்டத்துல பார்த்தா நான் நல்லா படிச்சிருந்தாலும் சரி, நல்லா வேலை செஞ்சிருந்தாலும் சரி, அந்த நேரத்த நான் கரெக்ட்டா பயன்படுத்தியிருந்தேனாக்கா, என்னோட வாழ்க்கையில நான் மேல வந்திருப்பேன். நான் அத யூஸ் பண்ணாதனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்க நெறைய பேரு. நேரத்த தவறாம பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் முன்னேறுவோம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டாக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், யாருக்குன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நமக்கு யாருக்குமே தெரியாதவங்க கூட. அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம அந்த டாக்டர அந்த பேஷண்ட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போம்போது பார்த்தா, டாக்டர் என்ன சொல்லுவாங்க, "ஒரு 5 நிமிஷம் ஆ டைம் போயிருந்தா கூட அவங்களோட உயிர் போயிட்டு இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு டைம் இஸ் பிரீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லல. நேரம் என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரை காக்கக்கூடிய விஷயமாக கூட அமைகிறது. அதனால நேரத்த நம்ம தவறாமல் பயன்படுத்துவோம்.